மக்களே, இன்று நாம் திருக்குறள் 542ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் இயலில் செங்கோன்மை அதிகாரத்தின் 2வது குறள். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இந்த குறள் சொல்கிறதென்னவென்றால், உலகின் பெரும்பாலானவர் உயர்ந்த நோக்கங்களை பின்தொடர்கின்றனர். ஆனால் கீழ்த்தர மக்கள் தங்கள் உடனடி பயன்களையே மட்டும் கவனிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள சூழல் மீது மட்டும் மையமிட்டுள்ளனர். இந்த குறள் முக்கியமானது, ஏனெனில் வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் மற்றும் நடைமுறை சிந்தனையை ஒருங்கே வைத்திருப்பது அவசியம். சிலர் இதை புறக்கணித்தால் வாழ்க்கை குறைவு மற்றும் தோல்வி ஏற்படும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் பெரிய கனவுகளை நோக்கி செல்லும் நீண்டகால பார்வை வைத்துக் கொண்டு தினசரி செயல்களை சிறப்பாக திட்டமிடலாம். அதனால் தனிப்பட்ட வெற்றியும் சமூகத்தின் முன்னேற்றமும் ஒரே நேரத்தில் நடக்கும். அதனால் இந்த பாடம் எங்கள் மனதில் நிலைத்திருக்க வேண்டும். இது நம்மை உயர்ந்த இலக்குகளை அடைய ஊக்குவித்து தினசரி நடைமுறையில் உதவுகிறது. முடிவில், வான் நோக்கி வாழும் மன்னன் போல நாமும் உயர்ந்த இலக்குகளை தேடி கோல் நோக்கி வாழும் குடி போல தற்போதைய பொறுப்புகளையும் கவனித்து முன்னேற வேண்டும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.